ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வீடியோவில் அவர் சத்தத்திற்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனம். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமற துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? பாருங்கள், ஒருத்தரும் நான் நீதிமான், நான் எந்த பாவமும் செய்யலை, நான் இப்போ சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர்னாலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது எதனால் ஆண்டவர் அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு? நம்ம யாருமே பரிசுத்தவான்களை மாறக்கூடாது என்பதற்காக இல்லை 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 அதற்காக ஆண்டவர் அப்படி எழுதலை. நீங்களும் நானும் பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். இதுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தேவ மனுஷர் ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு முதிர்ந்தவர், ரொம்ப வயசானவர். அவர் தன்னுடைய அனுதினமும் காலையில் வேதம் வாசிக்கிற பழக்கம் அவருக்கு. அப்போ காலையில் உட்காந்து அவர் வேதத்தை வாசித்து கொண்டிருந்த போது அவருடைய 2 அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் 2 பேர் தூரத்தில் நின்று அவர் வேதம் வாசித்து வேதத்தை புரட்டி பார்த்துட்டே இருந்தாங்க. அவர் வேதத்தை புரட்டிகிட்டே இருக்கிறத அவங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு, என்ன நம்ம ஐயா ஏதோ வசனத்தை தேடுறாரு போல இருக்குது, ஏதோ ஒரு வசனத்தை தேடுறாரு, அவர் தெரில போல, இத்தனை நேரமாக தேடிட்டு இருக்காரு, நம்ம போய் அவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவரை தேடி அவர்கிட்ட போய், ஐயா நீங்கள் ரொம்ப நேரமாக பைபிளை புரட்டிகிட்டே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு வசனத்தை தேடிட்டு இருக்கிறீங்க, என்ன தேடுறீங்க சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 ஊழியக்காரங்க அந்த ஐயாவை பார்த்து கேட்டாங்களா. அதுக்கு அந்த ஐயா சொன்னாராம்மா, உண்மைதான்ப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் தேடிட்டு தான் இருக்கேன், ஆனால் என்ன தேடுறேன்னு இதில் கடைப்பிடிக்காத வசனம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னாராம். அப்போ நான் கடைப்பிடிக்காத காரியம் ஏதாவது இருக்கா நான் தேடி இருக்கேன், அது என்னை இன்னும் தேவனுக்குள்ளாய் கடைப்பிடித்து என்னுடைய நாட்களிலே நான் பரிசுத்தவானாய் மாற்றுவதற்கு ஏதுவாயிருக்கும். நீங்களும் நானும் நம்மளை சுத்தவானாய் காத்துக்கொள்ள, பரிசுத்தவான்களாய் மாற்றிக்கொள்ள இந்த வேதத்தை அதிகமாக நேசித்து, ஆண்டவரே இதில் சொல்லப்பட்டவைகளில் நான் சரியாக இருக்கிறேனா, நான் இன்னும் பரிசுத்தமாய் மாறிக்கொண்டிருக்கிறேனா, ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, என்னை பலப்படுத்துங்க, நான் இன்னும் சுத்தவானாய் மாற விரும்புகிறேன் என்று சொல்லி எவன் ஒருவன் முழு மனதோடு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவனை கர்த்தர் பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். அவனுக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் மிகப்பெரிய பரிசை தருகிறார். இன்றைக்கி ஒரு தீர்மானம் செய்து கொள்ளுங்க, உங்களை சுத்தவானாய் காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்க. என்னென்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியம் இல்லையோ அதை நீக்கி விடவும் தூக்கி போடவும் தயக்கம் காட்டாதீங்க. தேவ சமூகத்தில் நெருங்கி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.